ஓகே, இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், திரும்பவும் நல்லா கேட்டுக்கோ. ஓகேவா? ஒரு ஃபார்ம், இந்த ஃபார்மை உங்களுக்கு எல்லாருக்குமே ரெடி பண்ண தெரியும். கரெக்டா? இங்க இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லையே, டவுட்டு இருக்கக்கூடாது இந்த ஃபார்மை ரெடி பண்றது. ஆனா இந்த ஸ்டார் போறதெல்லாம் சும்மா வேலை அதெல்லாம். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இன்னொரு வேலை என்ன அப்படின்னா, இந்த வேலையாள்கிட்ட இங்க யார் யார்கிட்டனா வேல்யூ இருக்கு அதெல்லாம் வாங்கு. அதுலயும் நான் சொல்ற ஆளுங்க கிட்ட எல்லாம், ஓகேவா, நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, போன், இவன் கிட்ட எல்லாம் கண்டிப்பா வேல்யூ இருக்கணும். இல்ல அப்படின்னா இவனை சுத்தி ஒரு வேலையை கட்டு அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகேவா? யார்கிட்ட அப்படின்னா இந்த பட்டன்ல கிளிக் பண்ணும்போது. ஓகேவா? அப்ப பட்டன்ல கிளிக் பண்ணும்போது அப்படின்னும் போது நம்ம நேற்று ஒரு ஈவெண்ட் ஒன்று பார்த்தோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஈவெண்ட் பார்த்தோம். அது என்ன ஈவெண்ட்? நாராயணா, பட்டன்ல ஒரு விஷயம் எழுதணுமே, அது என்ன ஈவெண்ட்? அது ஈவெண்டோட பேரு வெளியே இருக்கலாம். புரியல. ஹலோ, வெளியே இருக்கலாம். வெளியனா புரியல. நான் ஏதோ ஃபங்க்ஷன் போயிருவேன். சரி, ஓகே, எனக்கு இதுல என்ன எழுதணும் அதான் சொல்லு. இது ஒரு ஆன்சரா? இது நேத்து ஒரே ஒரு ஈவெண்ட் தான் பார்த்தோம். பிரேம், என்ன ஈவெண்ட் பிரேம் பார்த்தோம்? ஆன் கிளிக்னா ஆன் கிளிக். ரைட். ஓகே, ஆன் கிளிக்னு ஒன்று எழுதணுமா? இதுல எழுதிட்டு இது ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த மெத்தடோடைய நேம் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வேலிடேட் ஃபார்ம். இந்த ஃபார்மை வேலிடேட் பண்ண போறோம் அப்படின்றதால வேலிடேட் ஃபார்ம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். இதை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துலலாம் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஓகேவா? ஃபங்க்ஷன் வேலிடேட் ஃபார்ம், இப்படிதான் ஃபங்க்ஷனோடைய சின்டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் வேலிடேட் ஃபார்ம் இந்த மாதிரி போடும். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? இது புரியுதா? பண்ணுங்க, திரும்பவும் மண்ணை சூழ்த்தாதீங்க. ஓகே, இப்ப இந்த வேலிடேட் ஃபார்ம் அப்படின்றத பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, யார் யார்கிட்ட இருந்து என்னென்ன வேல்யூ வரும்ன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு ஃபார்ம் ஃபீல்டு. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஐடி கார்டை மாட்டி விடுறேன். ஃபர்ஸ்ட் நேமு, அதுக்கு என்ன சொல்றதுன்னா அசோசியேட்டடா இருக்கிற நேமே வைக்கிறேன், அதுக்கு ரீசனான நேமே வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்கா, அதனால இதையே நான் ஐடியா அவனுக்கு வைக்கிறேன். லாஸ்ட் நேம் அதையே நான் ஐடியா வைக்கிறேன். இமெயில் அதையே நான் ஐடியா வைக்கிறேன். பாஸ்வேர்டு, இப்படி எல்லாத்துக்கும் ஐடி அப்படின்ற ஆட்ரிபியூட்டை எடுத்துடுவார், ஐடி. ஓகேவா? இதை வச்சாச்சு. சரி, நான் இந்த ஐடியை வச்சு என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க ஒரு ஃபார்ம், இந்த வேலிடேட் ஃபார்ம்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கல, ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ஐடியை வச்சு, ஏன் நீங்க ஐடியை வச்சு எழுதுறீங்க, ஏன் கிளாஸ் நேம் வச்சு எழுதக்கூடாதுன்னா, கிளாஸ் நேம் எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கு. ஓகேவா? ஆனா ஐடி தான் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப நம்ம எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் சூஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் சூஸ் பண்றேன். சரி, ஆன் கிளிக்னு எழுதிட்டு ஒரு மெத்தட் எழுதிட்டா வேல்யூ வந்துருமான்னு கேட்டா வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூணாவதா ஒரு விஷயத்துக்கு போகணும். என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஐடியை வச்சு வேல்யூ வாங்குறதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது டிஃபைன்டு ப்ரீ டிஃபைன்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னா இங்க பார்த்துக்கோங்க, இது ஒரு டாக்குமெண்ட். ஓகேங்களா? இது ஒரு டாக்குமெண்ட், இது ஒரு டாக்குமெண்ட். ஓகேங்களா? இது ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? சோ இப்போ எதுக்காக நீ 10 டைம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் உடைய வேல்யூ வேணும். ஃபர்ஸ்ட் நேம் உடைய வேல்யூ வேணும். எதை வச்சு வேணும் அப்படின்னா இதனுடைய ஐடியை வச்சு எனக்கு வேல்யூ வேணும். அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட்ல இருக்கிற get element by id, ஓகேவா, அப்படின்னு போட்டுட்டு இங்க ஐடியோடைய நேம கொடுக்கணும். ஐடியோட நேம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம். டாக்குமெண்ட்ல இருக்கிற ஐடியோட நேம் get element by id. எலமெண்ட்னா இது ஒரு எலமெண்ட். ஓகேவா?
இதை வச்சு நான் வாங்க போறேன். எதை வச்சு வாங்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் வச்சு வாங்க போறேன். என்ன விஷயம் வாங்க போறீங்க அப்படின்னா வேல்யூ. ஓகேவா, வேல்யூ அப்படின்றத வாங்க போறேன். இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட்ல, பியூர் ஜாவாஸ்கிரிப்ட்ல டாக்குமெண்ட்ல இருந்து ஐடியை வச்சு வேல்யூ வாங்குது. டாக்குமெண்ட்ல இருந்து கெட் எலமெண்ட் பை ஐடி என்ன வாங்க போறேன் அப்படின்னா வேல்யூ. ஓகேவா, சரி இப்ப நான் இதை கொடுத்துட்டா எனக்கு ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னா எதுவுமே வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்னா, ஏன்னா நம்ம இன்னும் கன்சோல் போடல. கன்சோல் அப்படின்றது வருதா இல்லையான்றது செக் பண்றது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லாக். உங்களுக்கு இந்த இது புரியாது, நான் இது புரிய போக சொல்றேன். கன்சோல் லாக் போட்டு இதுல இதை எடுத்து அப்படியே போடணும். இதை எடுத்து அப்படியே போடணும். நம்ம பையன் கேட்பான், ஆனா நீங்க இந்த சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் போடலையே அப்படின்னா அது டெஸ்ட் பண்றதுக்கு. இது நான் டாக்குமெண்ட்ல இருந்து வேல்யூவை வாங்குறது. ஓகேவா, இப்ப இது எனக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம்ல என்ன இருக்கோ அதை நமக்கு கொடுக்க போகுது. இப்ப பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்றேன், கிளிக் பண்றேன், கிளிக் பண்ண இங்க 1 2 வருது. ஆனா எதுவுமே இங்க வரவே இல்லை. ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம்ல எதுவுமே நம்ம கொடுக்கல. சரி, இப்ப நான் என்னுடைய நேமை கொடுத்துட்டு இப்ப நான் கிளிக் பண்றேன், வந்துச்சா? அப்ப இந்த இது நமக்கு இந்த லைன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டாக்குமெண்ட்ல இருக்கிற ஐடியை வச்சு வேல்யூ நமக்கு எடுத்து கொடுக்குது. ஓகேங்களா, அப்ப ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபார்ம் ஃபீல்ட்ல இருந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஐடி வச்சு எடுக்கலாம். ஆனா ஐடி வச்சு தான் எடுக்கணுமானா நீங்க நேம் வச்சு கூட எடுக்கலாம். நேம் வந்து மோஸ்டா நம்ம சேமா என்ன சொல்றது ஒரே இதுக்கு. ஐடி அப்படின்றது மஸ்ட் அது யூனிக்கா தான் கொடுப்போம். அதனால நீங்க ஐடி வச்சே போய்க்கோங்க. டாக்குமெண்ட்ல ஐடியை வச்சு நான் வேல்யூவை வாங்குறேன். ஓகேங்களா, ஆன் கிளிக்ல இதை பண்றேன். சரியா, சரி இப்ப லாஸ்ட் நேமோட வேல்யூ வாங்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் வேல்யூ மட்டும் தான். இது கன்சோல் லாக். ஜஸ்ட் நான் என்னன்னா பிரிண்ட் மட்டும் தான் பண்றேன். ஓகேவா, பிரிண்ட் மட்டும் தான் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன்ல நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் வாங்குறேன், லாஸ்ட் நேம் வாங்குறேன். வருதா இல்லையான்னு செக் பண்றது. வெங்கடேசன், சந்திரசேகர். ஓகே, இதுல எது ஃபர்ஸ்ட் நேம் எது லாஸ்ட் நேம் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? கஷ்டம். ஆமாண்ணா, நீங்க சொல்ற மாதிரி மேல அந்த இது பார்க்கவே நமக்கு தெரியுது. ஓகேவா, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய டெவலப்பருடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கன்சோல் லாகுக்கு முன்னாடி ஒரு கமா ஒன்று போட்டுக்கிட்டு இப்ப நீங்க சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதுல நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு ஏரோ விட்டு ஃபர்ஸ்ட் நேம். ஆனா இதெல்லாம் எதுக்கு நான் பண்றோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இதையே காப்பி பண்ணிட்டு கன்சோல் லாக் அப்படின்றது என்னன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பிரிண்ட் பண்ண போகும். ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் 2 இது வந்து நான் என்ன செய்யறேன்னா ஜஸ்ட் ஒரு இது நீங்க இப்படிதான் போடணும்னா கிடையாது. சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். சரி, இது போறதால உங்களுக்கு என்னென்ன நல்லது வந்துட போகுது அப்படின்னா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் ஆனது வெங்கடேசன், லாஸ்ட் நேம் ஆனது சந்திரசேகர். புரியுதா எதுக்காக இத போட்டோம் அப்படின்ட்டு? புரியுதுண்ணா. சரி, ஓகே. இப்ப நம்மளுடைய நெக்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா வெறும் கன்சோல் லாக்ல மட்டும் போட்டு வச்சுக்கிறதுக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன பண்ணணும் அப்புறம் இதை வச்சு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ இருக்கு இல்ல அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப வேல்யூ இல்ல அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் நேம்ல உண்மை இல்லையே. ஓகேவா, வேல்யூ இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? எரர் ஷோ பண்ணணும். எரர் வந்து மேல ரெட் கலர் பார்டர் அப்படின்றது காட்டணும். ஓகேவா, இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்க எல்லா இடத்துக்குமே நீங்க இதை எடுத்து தூக்கிட்டு போட முடியாது. எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் ஓகேவா இப்படின்னு இருக்கு 9789. என்னுடைய ஃபோன் நம்பர் இது. ஓகேவா, நான் இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன். ஓகேவா, பண்ணி இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் வந்துடும். ஓகேவா, நீங்க என்னுடைய நம்பர் அப்படியே வச்சிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணீங்களா? சேவ் பண்ணிட்டீங்களா? ஓகே, என்னன்னு சேவ் பண்ணீங்க? தப்பா சொல்லாரா?
வெங்கட் அண்ணான்னு சேவ் என்னன்னு சேவ் பண்ணன்னு சொல்றா? வெங்கட் அண்ணா. வெங்கட் அண்ணா ஈக்குவல் டு 978577062. ஓகே, சரி எதுக்காக நம்ம சேவ் பண்ணோம்? சரி அப்படியே வச்சிருந்தா தான் என்ன பிரச்சனை? ஓகேவா? இல்ல நான் மனப்பாடம் பண்ணி வச்சுப்பேன். சரி ஓகே, இது எதுக்காக அப்படின்னா இந்த இது வந்து இதுக்கு அசைன் ஆயிடுது. ஓகேவா? என்கிட்ட வேற யாராவது கோர்ஸுக்கு வந்தாலோ ஓகேவா, இல்ல டவுட்டுக்குன்னு கேட்டாலோ ஒரு டைமும் நான் போய் என்ன பண்ண முடியாதுன்னா 97895 அது தேவையே கிடையாது. ஒன்ஸ் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா வெங்கட் அண்ணா அப்படின்றத கால் பண்ணா அதுக்குள்ளார அதான் சிக்கன் 65 தான் இந்த கோழிக்குள்ளார 65 கோழி அப்படின்ற மாதிரி இந்த வெங்கட் அண்ணாக்குள்ளார நமக்கு என்ன இருக்கும்னா இந்த நம்பர் இருக்கும். ஓகேவா? நீங்க ஷேர் பண்றதாகட்டும், யாருக்காவது டேக் பண்றதாகட்டும், எதா இருந்தாலும் நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஈஸ் ஆஃப் யூஸ். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த document.getElementById அப்படின்றது என்னுடைய ஃபோன் நம்பர்னு வச்சுக்கோ. இதை நான் எல்லா இடத்துக்கும் இதையே அப்படியே போய் ஒரு 4-5 டேக் வச்சிருக்கிறத எடுத்துட்டு போறாரு. இன்ஸ்டெட் ஆஃப் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்ப என்னன்னா நம்ம இப்ப கன்சோல் லாக் போட்டோமா, இதை நான் எடுத்துறேன். எடுத்துட்டு வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஜாவா அந்த இதெல்லாம் போனீங்கன்னா இன்ட் ஸ்ட்ரிங் ஓகேவா, கரெக்ட் தானே, கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? பிஹெச்பினா போனீங்கன்னா டாலர் சிம்பிள் அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்னா வேரியபிள். ஓகேவா? வேரியபிள் நேம் நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம். ஓகேவா? நான் இப்ப என்ன வைக்கிறேன்னா யூசர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு வைக்கிறேன். யூசர் ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சுட்டு இதை நான் இப்படி போட்டுறேன். இப்ப இதனுடைய மீனிங் என்ன? இந்த வேல்யூவை தூக்கி இதுக்கு கொடுத்ததா அர்த்தம். ஓகேவா? இப்ப நான் போயிட்டு பிரிண்ட் பண்ணும்போது அகைன் நான் இதை போய் காப்பி பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் தான் இதனுடைய வேல்யூவை இதனுடைய பவரை இதுக்கு கொடுத்தாச்சு. இப்ப நீ எங்க இதை கால் பண்ணாலும் எனக்கு இதுல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வரப்போகுது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஓகே, இப்ப நான் இப்படி கிளிக் பண்றேன், வெங்கடேசன் அப்படின்னு வந்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கும் லாஸ்ட் நேம் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இந்த இடத்தையுமே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்படின்னு நான் மாற்றுறேன். இப்படி இருக்கு. வெங்கடேசன் சந்திரசேகர். ஓகேவா? அப்ப நீங்க இதுக்கு மேல நீங்க எங்க கண்டிஷன் ஹேண்டில் பண்றதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம பாத்துக்கலாம். எல்லா இடத்துக்கும் இதை எடுத்துட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. இதை எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ நீங்க இதை யூஸ் பண்ணாலே நமக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். இதைதான் இப்ப பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்ற பார்த்துட்டு இன்னொரு ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இன்னைக்கு இது போதும். ஃபர்ஸ்டே கால் பண்ண